ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மாடி மேலே போய் பார்த்தேன். இந்த கிளைமேட்ஸை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு தான் போட்டேன். இன்றைக்கி அப்படியே உங்கள் கூட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒரு தவறை செஞ்சிட்ருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் செய்கிறதுக்கு நம்ம உடல்நிலையை கெடுத்துக்கிட்டு தண்டனையும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அது என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்க பேசும்போது அவங்களுடைய பேச்சை கேட்டு ட்ரிக்கர் ஆகி அதிகமாக கோவப்படுறோம். அவங்க பேசுகிறனால நம்ம கோவப்படுறதுனால நம்மளுக்கு பிபி வருது, நிறைய ப்ரெஷர் ஆகுது, நிறைய டென்ஷன் ஆகுது, அலறோம், தலைவலி வருது, நிறைய வருது. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், நம்ம ஏன் கோவப்படணும்? அவங்களுக்காக நம்ம ஏன் கோவப்படணும்? யாரோ பேசுகிறனால நம்ம கோவப்பட்டு நம்மளுடைய உடல்நிலையை நம்ம தான் கெடுத்துட்ருக்கோம். இந்த லைஃப் ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்ன லைஃப். இதை கோவம் இல்லாமல் ஹாப்பியாக ரொம்ப ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போயிடலாம். எல்லார்கிட்டையும் சைலண்டாக போங்க, என்னமோ பேசிக்கோ, ஏதோ பண்ணிக்கோ, நீ அமைதியாகிப்பார். உன்னை கோவப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருமே அமைதியாகிடுவாங்க. இது ஒன்றை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உண்மை.